இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு மூளை கொதிப்பும் முதன்மையும். கிருஷ்ணதேவராயர் தசர விழா நடத்திய போது அரசவைக்கு இளவரசி மோகனாங்கியின் பிரத்யேக அழைப்பிற்கு இணங்கி தஞ்சாவூரிலிருந்து ஒரு பெரிய பண்டிதர் வந்திருந்தார். அவர் தத்துவ ஞானத்திலும் மத சம்பந்தமான விஷயங்களிலும் வல்லவர் என்பதை அறிந்த ராஜகுரு தம்மை அவர் வெகு எளிதில் வாதப்போரில் வென்று விடுவார் என்று பயந்து அரசவைக்கு வராமல் தம்முடைய அந்தரங்க தோழரான அரங்காச்சாரியரை மட்டும் அனுப்பி, நாம் ராஜகுரு அதிகமாக சிந்திப்பதினால் ஏற்படும் மூளை கொதிப்பால் அவஸ்தைப்படுவதால் வரவில்லை என்று ஜாம்பவமாக சொல்லும்படி செய்தார். உடனே ராமன் துள்ளி எழுந்து, ஆகா, நாம் ராஜகுருவின் மூளை அதிகமாக சிந்திப்பதினால் மூளை கொதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. என் கண்கள் அதிகமாக படைத்ததினால் கண் கொதிப்பு ஏற்பட்டிருப்பதை போல என்றான். அரசரோ, இதன் அதிசயமாக இருக்கிறது. தென்னாலி ராமனை விட அதிகம் படித்துள்ள தாத்தாச்சாரியருக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டதே இல்லையே. ஆனால் மிகவும் தீர்க்கமாக ஆலோசனை செய்த சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் முதலியவர்களுக்கு ஏற்படாத மூளை கொதிப்பு நாம் ராஜகுருவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றார். அதற்கு தென்னாலிராமன், அரசே, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? மனிதர்களுக்கு அதிகமாய் படிப்பதிலோ சிந்திப்பதிலோ மூளை கொதிப்பு போன்ற வியாதிகள் ஏற்படுவதில்லை. தங்களை பற்றி தாங்களே அதிகமாய் சிந்திப்பதில்தான் மூளை கொதிப்பு போன்ற வியாதிகள் ஏற்படுகின்றன என்றான். சபை கொல்லென்று சிரித்தது. அரங்காச்சாரி ஆத்திரத்துடன், ராமா, உன்னை விட ராஜகுரு முதன்மையானவர். அவருக்கு தான் முதல் மரியாதைகள் தரப்படுகின்றன. அவர்தான் முதலாவதாக கவனிக்கப்படுகிறார் என்றார். அதற்கு ராமன், நாம் முகம் கழுவதற்கு முன்னால் முதலில் கை கால்களைத்தான் கழுவி சுத்தம் செய்கிறோம். அதனால் அவைகள் முகத்தை விட சிறந்ததென்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். சபை மறுபடியும் கொல்லென்று சிரித்தது. அரங்காச்சாரியரோ தாம் ராஜகுருவின் சார்பாக அவமானத்தினால் தலைகுனிந்தார்.